ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய மடத்திற்கு வருகிற அனைத்து பக்தர்களிடமும் எத்தனை வேலைகள், எவ்வளவு பிசி, எவ்வளவு சுமை இருந்தாலும் தூங்குறதுக்கு முன்பாக நம்முடைய ஆன்மாவுக்கு ஓய்வு தரக்கூடிய நேரம். இந்த ஒரு இரவு நேரத்துல நம்முடைய மனமானது தளர்ந்து கிடக்கும் போது ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறினோம் அப்படின்னா நம்மை பாதுகாக்க மூடி நடத்தும். அந்த அளவுக்கு நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இரவு நேரத்தில் நீங்க தூங்குறதுக்கு முன்பாக செய்யக்கூடிய மந்திரங்களாக இருக்கட்டும், பூஜைகளாக இருக்கட்டும், ஏற்றுகின்ற விளக்காக இருக்கட்டும், அனைத்திலும் அவ்வளவு சக்தியானது இருக்கான். இது காஞ்சி மகான் மகாபிரிவா அந்த பக்தரிடம் கோரியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல ஒரு அரிய மந்திரத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய பரிகார முறை. முன்னொரு காலத்துல வடமலையோர கிராமத்துல ஒரே ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயர் வீரன். வீரன் மிகவும் புத்திசாலியா இருப்பான். ஆனா இரவு வரும்போது அவனுக்கு இந்த இருட்டுகிற நேரத்துல அவனுக்கு பயம், பதற்றம். தூங்க முயன்றால் கெட்ட கனவுகள் வரும். தூக்கம் சரியா அவனுடைய வாழ்க்கையில இல்லை. ஒவ்வொரு நாளும் கலங்கிய மனதுடன் தான் அவன் படுத்து கொண்டு இருப்பான். போர்வையை மூடி எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் தூங்கணும், தூங்கியே ஆகணும் அப்படின்னு பயத்துல தான் அவன் படுத்து தூங்கிட்டு இருப்பான். அவனுடைய தாயார் அவனை எப்போதும் சமாதானப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அதே நேரத்துல கரண்ட் ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல அவன் பயத்துல கத்த ஆரம்பிச்சிருவான். அவனுடைய தாயார் அந்த ஒரு நேரத்துல அவனை சமாதானப்படுத்துவாங்க. புலர்ந்து போகக்கூடிய இரவு, தெய்வ சக்தி நம்மளை சூழ்ந்து காக்கும் நேரம் தானே. ஆனா வீரனுக்கு அந்த உண்மை அந்த ஒரு நேரத்துல அவனுக்கு தெரியல. ஒரு நாள் கிராமத்துல ஒரு பெரிய சாதுவார் ஒருவர் வந்திருக்கிறார். அந்த சாது தூக்கத்தை பாதுகாக்கக்கூடிய மந்திரம் என்பதை கற்றுத்தருவதாக அறிவித்தார். உடனே இந்த வீரன் இருக்கான் அல்லவா, அவனுக்குள்ள ஒரே ஒரு மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா இனிமே நம்ம இருட்டு நேரத்துல பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள நிறைய விதமான நல்ல நல்ல எண்ணங்கள் அவனுக்குள்ள தோன்ற ஆரம்பித்து விட்டது. சாதுவார் வீரனை நோக்கி கேட்டார், நீ தூங்கும்போது பயப்படுகிறாயா அப்படின்னு. வீரன் தலை குனிந்து நின்றான். ஆமாம் சாமி, என் மனம் அமைதி இல்லாமல் இருக்கிறது என்றான். சாதுவார் ஒருவனை சொன்னார், தூங்குறதுக்கு முன்பாக நம்மளுடைய மனதானது அமைதி அடையும் போது உண்மையான ஒரு பாதுகாப்பு நமக்குள்ள ஏற்படும். அதற்காக நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறணும். அதற்குன்னு ஒரு மந்திரம், அரிய மந்திரம் ஒண்ணு இருக்கு. ஆனா அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது உன்னை முழுமையாக பாதுகாக்கும். அந்த மந்திரத்தை வீரனுக்கு அந்த சாதுவார் ஒருவர் கற்றுத்தந்தார். அவனும் வீரன் அப்படிங்கிற அந்த இளைஞனும் அந்த சாதுவார்க்குரிய அந்த மந்திரத்தை தொடர்ந்து கூறி வந்தான். இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்பாக தினசரி அவன் கூறி வந்தான். இதனால அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த எல்லா விதமான தடைகளுமே நீங்கிவிட்டது. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது தன்னுடைய சுவாசம் மெதுவாக சமமாகியும் உடல் சோர்வை தள்ளி மென்மையான ஒரு ஓய்வை ஏற்படுத்தும். மனதுல ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா அது மெதுவாக கிடைக்கும். ஒரே நாள்ல சரியாகாது. ஆனா உங்களுக்கே இதை நீங்க 21 முறைகள் தினசரி கூறி வந்தீங்க அப்படின்னா 11 நாட்கள்ல உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் ஆனது தெரிய ஆரம்பிக்கும். அந்த இரவு அடுத்த நாள் காலையில வீரன் எழுந்து ஒரு மாற்றமான ஒரு மகிழ்ச்சியுடன் அவனுடைய கண்கள்ல தெரிந்தது. இரவு முழுவதும் அவன் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தான். பயம் எதுவுமே அவனுக்கு இல்லை. கெட்ட கனவுகளும் எதுவும் அவனுடைய வாழ்க்கையிலேயே ஏற்படல. மனசுல எந்த விதமான பாரமும் இல்லாம நிம்மதியா இந்த ஒரு நேரத்துல அவன் தூங்கி வந்தான். அந்த நாளிலிருந்து வீரன் அவன் தூங்குறதுக்கு முன்பாக தினசரி தூங்குவதற்கு முன் அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தான் அவன் தூங்கவே செய்வான். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த ஒரு மந்திரத்தின் மீது நம்பிக்கையானது வந்து விட்டது. எனவே நீங்களும் அந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. அப்படி கூறி பார்த்தீங்க அப்படின்னா சில நாட்கள்லயே உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றம் அடையும். மனசுல அமைதி ஏற்படும். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் மனசுல அமைதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும். எவ்வளவோ காசு பணம் இருக்கும், இருந்தாலும் அவங்களுடைய மனதில் அமைதிங்கிறது இருக்காது. மனசுல ஏதாவது ஒரு பாரம் இருக்கிறது போல உங்களுக்குள்ள தோன்றி கொண்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு தூக்கமின்மையை ஏற்படுத்தும். எதையாவது ஒன்று நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே உங்களால அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனசுல எந்த விதமான பாரமும் இல்லாம மனசு அமைதியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவுல நன்மைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் மீது உங்களுக்கே அதிகரிக்கும். எந்த விதமான செயல்களையும் எந்த விதமான பயமும் பதற்றமும் இல்லாம துணிவுடன் நீங்க செய்வீங்க. நல்ல கனவுகள் உங்களை நோக்கி வரும். இதை ஒரு மந்திரத்தை நீங்க இரவுல தூங்குறதுக்கு முன்பாக கூறுவதனால் காலையில எழுந்த உடனே ஒரு புத்துணர்வு உங்களை நோக்கி வரும். அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம். சாதுவார் ஒரு தடவை பார்த்தார். வீரனை பார்த்து சிரித்தார். இந்த மந்திரம் உன்னுடைய தூக்கத்தையும் உன்னுடைய நாளையும் உன்னுடைய மனதையும் பாதுகாக்கக்கூடிய வரத்தை உனக்கு ஏற்படுத்தும்.
இதனால உனக்கு எந்த விதமான கெட்ட எண்ணங்களுமே உன் மனதுக்குள்ள தோன்றாது. இதனால உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உன்னால உருவாக்க முடியும் என்று அந்த சாந்துவார் அந்த வீரனை பார்த்து கூற அவனும் உடனே மகிழ்ச்சி அடைந்தான். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் சாந்தி பவ சரணம் பவ தெய்வ கிருபாவை தந்து பாலய பாலய நமகா. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இதை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 21 முறைகள் கூறி வந்தால் போதும். தினசரி தூங்குவதற்கு முன்பாக கூறணும். ஆனா இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நீங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து காண்போம். இந்த மந்திரத்துக்கான பொருள் என்ன அப்படின்னா, என் உள்ளத்தில் அமைதி நிலைக்கட்டும், நான் தெய்வத்தின் சரணத்தில் இருக்கிறேன், என்னை காக்கும் அருள் சக்தி என்னை பாதுகாக்கட்டும் அப்படிங்கிறதா இந்த ஒரு மந்திரத்தோட பொருளாக இருக்கிறது. எனவே நீங்களும் இந்த இரவிலிருந்து படுக்கை அறையில அமர்ந்து கொண்டு கூட நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க, நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால காண முடியும். அதே போல் அதிலிருந்து அந்த மந்திரத்தை கூறி வீரன் மட்டுமல்ல, அந்த கிராமத்துல ஒவ்வொருவருக்கும் தூங்குவதற்கு முன்பு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் தூங்குவாங்களாம். அது ஒரு பழக்கமாகவே அந்த ஒரு கிராமத்துல வந்து விட்டது. அந்த அளவுக்கு அந்த மந்திரத்தின் சக்தியானது இருக்கிறது. அந்த ஒரு மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. படுக்கையில படுப்பதற்கு முன்பாக 30 வினாடிகள் நீங்க அமைதியா உட்கார்ந்து கொள்ளுங்கள். 1 நிமிடங்களோ அமைதியா உட்கார்ந்து கொண்டு முதல்ல உங்களுடைய மூச்சை நல்லா உள்ள இருந்து அடி வயிற்றுல இருந்து நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 to 7 முறைகள் நன்றாக இழுத்து விடுங்க. அப்படி இழுத்து விடும்போது மனசுல எந்த விதமான பயமும் பதற்றமும் எதுவும் உங்களுடைய மனதில் நிலைக்காது. அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல மறந்துவிடும். முழுக்க முழுக்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வத்தையோ நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து அவங்க உங்களுடைய மனதிற்குள் இருப்பது போல கற்பனை செய்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். படுக்கையறையில அமர்ந்துக்கோங்க. அமர்ந்து கொண்டு அதுவும் தூங்குறதுக்கு முன்பாக இதை நீங்க கூறிவிட்டு தூங்க மட்டும்தான் செய்யணும். மொபைல் நோன்றது, வெளியில செல்வது போன்ற செயல்களை நீங்க செய்யக்கூடாது. படுக்கையில் அமர்ந்து கொண்டு நீங்க நல்லா மூச்சை இழுத்துக்கோங்க. இழுத்து விட்டுட்டு கைகளை சேர்த்து இதய பகுதி இருக்குல்லவா, இதயத்தோட பகுதியில நீங்க வைத்துக் கொள்ளணும். இடது பக்கம் இருக்குல்லவா, 2 கையையும் ஒரு கைக்கு மேல ஒரு கைன்னு வைத்து உங்களுடைய மார்பு பகுதி, இடது பக்க மார்பு பகுதியில் வைத்து இதயத்திலிருந்து சக்தி வெளிப்படக்கூடிய நிலையானது அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்படும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதும் அமைதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் உங்களுக்குள்ள தோன்றாது. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய 2 கைகளை எடுத்து உங்களுடைய இதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள். மந்திரத்தை மெதுவா 21 முறைகள் நீங்க சொல்லணும். மந்திரத்தை நான் கூறின இந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் நீங்க கூறிவிட்டு ஒவ்வொரு சொல்லுக்கும் நாக்கின் நுனியில் நின்று அதிர்வை ஏற்படுத்துற அளவுக்கு நீங்க நன்மைகளை கூறணும். இது மூளைக்கு சிக்னல் அனுப்பும். இப்போது அமைதி, இப்போது உறக்கம், இந்த ரெண்டும் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு கடமைக்கு சொல்லக்கூடாது. முடிந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்தை பொறுமையா உச்சரிப்புடன் சொல்லணும். உச்சரிப்பு தவறாக இருந்தாலும் சரி, ஆனா பொறுமையுடன் மெதுவாக சொல்லணும். அப்படி சொன்னீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க படுத்துக்கொள்ளணும். படுத்துக்கொண்டு உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு 300 தடவை ஒரு ஆழ்ந்த மூச்சு 6 தடவை நீங்க இழுத்து விடுங்க. இதை மட்டும் நீங்க செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். கண்களை மூடி 6 தடவை மூச்சை இழுத்து விட்டு இதுவே உங்களுக்கு வாழ்க்கையில போதும். தூக்கம் தன்னால வரும். மனதுல தானா ஒரு அமைதியானது ஏற்படும். மறுநாள் காலையில நீங்க எழுந்து பார்க்கும் பொழுது நீங்க பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும். எதை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. அது வேலை விஷயமாக இருக்கட்டும், படிப்பு விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீங்க தனியா இருந்து சமாளிப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு தைரியமும் துணிவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே தவறாம இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து பாருங்க. இந்த மந்திரத்தோட பயன்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனக்குழப்பங்கள் முழுமையாக நீங்கும். கடின நாள் இருந்தாலும் இரவுல உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையானது கிடைக்கும். கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். மூளைக்கு ஒரு ஆழ்ந்த ஓய்வானது கிடைக்கும். இதனால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் சுத்தமான எண்ணங்களாக மாறும். காலையில எழுந்தவுடனே சோர்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்காது. ஒரு நல்ல அந்த ஒரு காளையானது ஒரு புத்துணர்ச்சியுடன் எழுந்திருக்கக்கூடிய ஒரு காளையாக நிச்சயமாக மாறும். கவலை, பயம், பதட்டம் அனைத்தும் உங்களிடமிருந்து அது அனைத்துமே விலகிவிடும். இது ஒரு சாதாரண மந்திரம் கிடையாது. இது ஒரு இரவு நேரத்துல உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக செயல்படுகிறது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். இதை நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது.
முழு நம்பிக்கையை இந்த ஒரு மந்திரத்தின் மீது வைத்து தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் இதை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் வெளி சோர்வு எதுவாக இருந்தாலும் சரி, இரவு நேரத்துல நீங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எங்கு உறங்கினாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தூங்குறதுக்கு முன்பாக இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். இது வெறும் மந்திரம்னு மட்டும் நீங்க கூறக்கூடாது. இது மிகவும் சக்தி வாய்ந்த, உங்களை பாதுகாக்கக்கூடிய, இரவு நேரத்துல பயம் பதற்றம் இருக்குன்னு கூறுபவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை தயார் செய்யுங்க. அவர்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். இனி வருகிற ஒவ்வொரு இரவும் எப்போது தூங்கினாலும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க தவறாம சொல்லிவிடுங்க. உங்களுடைய தூக்கம் புனிதமானதாக மாறும். உங்களுடைய அந்த இரவு பாதுகாப்பாகும். உங்களுடைய அடுத்த நாள் சக்தி நிறைந்த ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். மந்திரத்தோட இறுதி வரி உங்களுடைய மனதில் ஒலிக்கணும். இரவு எனக்கு ஓய்வு, அருள் எனக்கு பாதுகாப்பு, நாளை எனக்கு ஒளி. இதுதான் இந்த மந்திரத்தை நம்ம கூறுவதனால நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எனவே தவறாம இதை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உங்களால ஏற்படுத்த முடியும். எனவே தவறாம இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து விடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இங்க பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி நாளை வருகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரிவா சரணம். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம்.